Hello all, வெல்கம் டு சம்திங் இன்ஃபர்மேட்டிவ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இன்னைக்கு நாங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்டன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ டைம் என்ன ஆச்சுன்னு ஒருத்தன் கேட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன், 6:15 சொன்னேன். அப்போ வந்து திடீர்னு அவன் ஏஞ்சி போய் சரி நான் போய் கார்டனுக்கு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டு வரேன், ஏன்னா டார்க் ஆயிடும்னு சொன்னோம். ஸோ அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன கேட்டான், ஏன் நம்ம இந்தியாவில் வந்து 6 o'clock ஆனால் சன்ரைஸ் ஆகுது, 6:30 ஆனால் சன்செட் ஆகுதுன்னு கேட்டான். ஸோ எனக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் தெரியல. ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எர்த்தோட ரெவல்யூஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், சன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறத ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் கையை வந்து சன்னை கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க, இதை வந்து நீங்கள் எர்த்தாக நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக இதை பார்க்கணுன்னா எர்த்தோட சன்னு வந்து 99,000 மில்லியன் டைம்ஸ் வந்து பெருசு. லைக் இதுதான் வந்து ஒரு லைட் சோர்ஸ் இருக்கிற சோலார் சிஸ்டம் எல்லாத்துக்குமே லைட் சோர்ஸ் அண்ட் எனர்ஜி சோர்ஸுமே வந்து சன்னு தான். லைக் இந்த எர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகும். லைக் வெஸ்ட் டு ஈஸ்ட், இந்த சைடு வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் வந்து எர்த்து வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ எப்பப்பெல்லாம் இது ரொட்டேஷன் நடக்கும்போது சன்னு சைடு எந்த பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலாம் இருக்கோ அப்போ வந்து சன்ரைஸும் சன்செட்டும் நடக்கும். இதுதான் வந்து ஒரு லைக் இப்படி வரும்போது இந்த சைடில் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கெலாம் வந்து சன்ரைஸும் சன்செட் ஆகும், இந்த பக்கம் வரும்போது இந்த பார்ட்டில் இருக்கிற சன்ரைஸ் சன்செட் ஆகும். லைக் அப்புறம் இன்னொன்று ஏன் வந்து 6 o'clock சன்ரைஸ் ஆகுது, 6:30 சன்செட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் இந்தியாவிலே வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் ஒரே டைம் சன்ரைஸும் நடக்கிறதில்ல, ஒரே டைம் சன்செட்டும் நடக்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இந்தியாவாக கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொல்கட்டா இருக்குது, இந்த ஈஸ்ட் சைட். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து சன்னு வந்து லைக் இப்படி வருதோ, எர்த்து வந்து இப்போ ரெவாலேட்டாக வருதோ இந்த சைடு வந்து உங்களுக்கு படும்போது ஃபஸ்ட்டு இயர்லியாகவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் ஆகிடும். லைக் 5:15 அப்படி ஆகிடும். மெதுவாக ஒரு 7 o'clock போல தான் இந்த குஜராத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இயர்லியாகவே வந்து சன்செட் ஆகிடும், இவங்களுக்கு வந்து லேட்டாக தான் சன்செட் ஆகும். ஸோ இங்கே வந்து சீக்கிரமாக சன்ரைஸ் ஆகுது, எங்கே செட் ஆகுதுன்னா அது வந்து எர்த்து ரெவல்யூஷன் பொறுத்து, அந்த டைமிங்ஸை பொறுத்து தான் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பிளேசஸ்க்குமே நடக்கும். லைக் அப்புறம் ஏன் வந்து 6 o'clock 6:30 வந்து ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் இதுக்கும் வந்து பெருசாக எந்த ரிலேஷனும் கிடையாது. ஏன்னா ஐஎஸ்டி வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க. இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா வந்து கிரீன்விச் மெரிடியன் டைமோட ஐஎஸ்டி வந்து 5 hours 30 minutes வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன் கிரீன்விச் மெரிடியன் டைம்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கிரீன்விச் மெரிடியன்ங்கிறது வந்து இங்கிலாண்டில் இருக்க ஒரு பிளேஸ். இங்கிலாண்ட்னா பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து இயர்லியில் வந்து எல்லாமே வந்து அவங்க ரூல் பண்ணாங்க. ஸோ அவங்க கண்ட்ரிலேருந்து தான் வந்து அந்த டைம்லேயே வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம இந்தியாவில் ஏன் இந்த டைமிங்ஸ் கொண்டு வந்தோம்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே டைமிங்ஸ் இருந்தால் தான் இங்கே இருக்கிற கவர்னன்ஸ் ஆகட்டும் ரயில்வேஸ்க்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே டைமிங்ஸை வந்து இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் வந்து ஏன் இந்த வந்து மிர்சாப்பூருங்கிற ஒரு இடத்துல இருந்தா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஏன் அந்த மிர்சாப்பூரை சூஸ் பண்ணாங்கன்னா அந்த மிர்சாப்பூர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் இருக்கும். இங்கேருந்து வந்து இந்த வெஸ்டர்ன் சைடும் ஆகட்டும் ஈஸ்டர்ன் சைடும் ஆகட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ் தான் வருமா. ஸோ அதனால தான் வந்து மிர்சாப்பூரில் வந்து ரெண்டையும் கேட்டகரைஸ் பண்ணாங்க. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த நீங்கள் மேலே சொல்கிறீங்க 5:15 வந்து ரைஸ் ஆகும், ஒரு பாட்டில் வந்து 7 o'clock, பட் தமிழ்நாடுலன்னு அப்படி கிடையாதே நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன் தமிழ்நாட்டில் கிடையாதுன்னா தமிழ்நாடு வந்து ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறதுனால எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கோ அந்த பார்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக பெருசாக என்னதான் கிளைமேட்டிக் சேஞ்ச் நடந்தாலும் ஒரு 1/2 hour 20-15 minutes தான் வந்து சேஞ்ச் ஆகும் சன்ரைஸ் சன்செட்டும். ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டு டிசம்பர் எப்பயுமே வந்து பெருசாக சன்ரைஸ் சன்செட் டைமிங் வந்து மாறாது. ஒரு 15-20 minutes தான் அகைனாகவும் லெஸ்ஸாகவும் நடக்கும். இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்து நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியலையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சம்திங் இன்ஃபர்மேட்டிவ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.